நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 5ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. பராப வருடம் சித்திரை மாதம் 22ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான இடங்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வீட்டுல பைப்பு, சிலிண்டரு, ஸ்டவ்வு, பிரிட்ஜு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை சரி செய்துட்டு அடுத்த ஒரு ஜோனுக்கு போகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இடம் வீடு விற்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். எடுத்த காரியங்கள் நல்ல வேகமா செஞ்சு விவேகமா முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான நாள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம் இருக்காது, தெளிவு இருக்கும். அண்ணன் தம்பிகளோட ஒரு பெரிய ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதுவா இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும். வேகமா பயணிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல புது விஷயங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான நாள். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக கையாள்வது, எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவது, விட்டு கொடுத்து பேசுவது, இதெல்லாம் இந்த நாள் செய்வீங்கன்னா நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ அது நடக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் காப்பாத்தி கொள்ளக்கூடிய நாளா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், வீண் விவாதங்கள் இதை தவிர்ப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல்ல பெரிய சக்சஸ் கொடுக்கும். எதுவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன சஞ்சலம் இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள். எந்திரிச்சோன்ன வெந்நீர் மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு உங்க வேலையை பாருங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தைரியமா எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் அதிக அளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடம்பு சோர்வு, லோ பிபி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடம்புல உப்பு சத்து குறைபாடு ஒரு சில பேருக்கு ஏற்படும். அதனால உப்பும் சர்க்கரையும் கலந்து குடிக்கிறது பெரிய பரிகாரம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வீடு, நிலபரங்கள், சுகஸ்தானம் சொல்லக்கூடிய வீடு, இதுக்கெல்லாம் ஏதாவது செலவு வரும். செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். காணாமல் போன ஒரு ஒன்று இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில பேருக்கு பதவிகள் கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு மனை மாற்றம் இல்லைன்னா வீடு வாங்குறது, பத்திரங்கள் பதிவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு நண்பரின் துணை மூலியமா ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்துகள், உத்தியோகத்துல பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும். மன நம்பிக்கை அதிகரிக்கும். தொழில்ல ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மரூன் நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், வீட்டுல பெரியவங்களை விட்டு கொடுத்து போறது நல்லது. ஒரு சில பேருக்கு பயணங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம். வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் தடைப்பட்டு வரலாம். ஆனா கோபத்தினாலேயோ எந்த ஒரு விஷயத்தினாலேயோ உங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் தாராளம் நடக்கும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த
நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்திருக்கு. தாயாருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவசியம் இல்லாம கோவப்படாதீங்க. அவசியம் இல்லாம உணர்ச்சி வசப்படுவது தவிர்ப்பது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்தா போறோம். எல்லா விஷயங்களும் உங்களை சார்ந்து நடக்கக்கூடியவை. திடீர் பிரயாணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவே ஒரு பரிகாரம் தான். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் இருக்கும், திடீர்னு பதட்டம் இருக்கும், செலவு இருக்கும், பிரயாணம் இருக்கும். இந்த நாளும் கலந்த கலவையா இருக்கப்படுது. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் சாதுபடுமோ தோதுபடுமோ அது உங்களுக்கு நடக்கும். ஆனா ஒரு வேகத்துடன் பல நல்ல காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். எதுவா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் நடக்கும். மன சந்தோஷம் இருக்கும், பெரிய வெற்றி இருக்கும், மன நம்பிக்கை உடையவர் இந்த நாள் இருக்க போறது. எல்லாருடைய நட்பும் உங்களுக்கு கரெக்டா வேலை செய்யும். எதுவா இருந்தாலும் உங்களால ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வலிமை உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே ஒரு கிளாரிட்டியா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா போறோம். எந்த விஷயத்திலுமே கன்ஃபியூஷன் இருக்காது. எந்த விஷயத்திலுமே தடுமாற்றம் இருக்காது. ஆனா அதை நீங்க உருவாக்காம இருந்தாவே போதும். இன்றைய நாள் அலைச்சல் இருக்கலாம். உடம்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இதுக்குள்ள நீங்க போகாம இருந்தாவே தானாவே நடக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.